தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம். கரூரில் திமுக பொதுக்கூட்டம். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 80 அடி சாலையில் திமுக சார்பில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மற்றும் கரூர் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி, மேலும் குளித்தலை, அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம் தொகுதி எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் பெருமளவில் பங்கேற்று அனைவரும் உறுதிமொழி எடுத்தனர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திருச்சி எம்பி திருச்சி சிவா, உடைகள் எப்படி மாறுபடுகிறதோ அதேபோல மொழி, பண்பாடு, உணவு பழக்கங்களும் மாறுபடும். இந்தியா ஒரே நாடுதான். ஆனால் பல்வேறு மத, மொழி, கலாச்சாரங்கள் ஒன்றிணைந்து வாழ்கின்றன. ஆனால் ஒரே மொழி, ஒரே மதம் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதே சிலரின் நோக்கம். அது சாத்தியமில்லை. உயிரை தருவோம், ஆனால் மொழியை தரமாட்டோம் என்று தமிழர்கள் எப்போதும் கூறுவார்கள் என்று வலியுறுத்தினார். வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜசேகர். தமிழ் புதல்வன் என்ற பெயரால் அந்த தோழர்களுக்கும் இப்போது 1000 ரூபாய் போதாது என்று தேவையான செலவுக்காக 1000 ரூபாய் கொடுத்து படித்து முடித்தவுடன் உடனடியாக அவர்களுக்கு வேலையும் உருவாக்கி தருகிற அரசு நடத்துகிற மாநிலம் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம். எங்களை விமர்சிக்க மொழி என்பது இந்தி கிடையாது, ஆங்கிலம் தான் ஆட்சி மொழியாக இருக்கிறது. பின்னர் இந்தி என்பதை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி நடந்தது. அரசியல் சட்ட நிர்ணய சபையில் விவாதம் நடைபெற்ற போது ஆங்கிலம் என்பது பழக்கப்பட்டு போன மொழி, இன்னும் 15 ஆண்டுகளுக்கு அது தொடரும். அதற்கு பின்னால் நாடாளுமன்றம் சட்டம் ஒன்று இயற்றாமல் இருக்குமேனால் ஆங்கிலம் அகன்று இந்தி மட்டுமே. அதற்கு மறுநாள் பாரதிய ஜனதா கட்சி, இன்னொரு கட்சி வந்து பேசட்டும், கேளுங்கள், யார் சொல்வது நியாயம் என்று நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கள். எந்த கட்சி தலைவன் உங்களுக்காக பாடுபட்டு விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விட எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நம் மாணவர்களுக்கு என உறுதி கூறுகிறேன். நான் தமிழ்நாடு, தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் பெருமைக்கு, நன்மதிப்பிற்கு எதிரான எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். அதே மாதிரி தான் பாவாடை தாவணி அணிவதோ, சுடிதார் அணிவதோ, சேலை அணிவதோ அவரவர் விருப்பம். எப்படி உடையின் தன்மை மாறுபடுகிறதோ அதுபோல மொழிகள் மாறுபடுகின்றன, பண்பாடுகள் மாறுகின்றன, உணவு பழக்க வழக்கம் மாறுகிறது. இந்தியா ஒரே நாடுதான். ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திராவுக்கு போனால் இதே வேட்டி தார்பாய்ச்சி கட்டி இருப்பார்கள். அங்கே நடனம் வேறு, இசை வேறு, கலாச்சாரம் வேறு. மராட்டியத்திற்கு போவீர்களா, உணவு வேறு. பஞ்சாபுக்கு போவீர்களா, அது வேறு. ஆக பல்வேறு தன்மைகளை கொண்ட இந்த நாட்டில் இருக்கிற நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிற போது வேற்றுமையில் ஒற்றுமை காணுகிற நாடு இந்தியா என்ற தனித்தன்மை. ஆனால் சிதைக்கிறார்கள். இங்கே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் உண்டு என்று வாழ்கிறோம். கிறிஸ்தவர்களும் சீக்கியர்களும் பார்சிகளும் புத்தர்களும் எல்லோரும் இந்த நாட்டிலே ஒன்று என்று சொல்லுகிறோம். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, ஒரு மதம் தான் இருக்க வேண்டும், ஒரே ஒரு மொழி தான் இருக்க வேண்டும். எப்படி சாத்தியம்? நான் உயிரை தருவேன், ஆனால் என் மொழியை தரமாட்டேன் என்று சொல்லுகிற கூட்டம் இன்னும் ஏராளமாக இந்த நாட்டில் இருக்கிறது. என் வயிற்று பிழைப்புக்காக எதையும் விட்டுத் தருகிறேன் என்கிற கூட்டம் தமிழ்நாட்டில் கிடையாது. அதைத்தான் முப்பெரு விழாவிலே முதலமைச்சர் முழங்கிவிட்டு சென்றார். இங்கே கால் வைக்க முடியாது என்று சொன்னார். எத்தனை ஆள் பலத்தோடு வந்தாலும் முடியாது என்று சொன்னதற்கு காரணம் நாங்கள் திடமாக இருக்கிறோம். அறிஞர் அண்ணா சட்டப்பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றினார். நன்றாக
மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்டிலே 3 மொழிகள் படித்தால்தான் உனக்கு நிதி உதவி என்று ஒன்றிய அரசு சொல்கிறது. நியாயமாக தர வேண்டிய பணம், கல்வி அதற்காக தர வேண்டிய பணம், நீ இந்தியும் படித்தால்தான் உனக்கு நிதி உதவி என்று சொல்லுகிற போது, ஓ இவ்வளவு பணமா, இத்தனை ஆயிரம் கோடியா என்று சொல்லவில்லை. நீ 10,000 கோடி தர மறுத்தாலும் என்னால் ஆட்சியை நடத்த முடியும் என்று சொல்லுகிற நெஞ்சுரம் உள்ள ஒரு முதலமைச்சர் இந்த மாநிலம். இந்தி படித்தால்தான் என்று சொல்வதற்கு என்ன உரிமை இருக்கிறது? என்ன காரணம் இருக்கிறது? என்ன எங்களிடம் வாதாடுவதற்கான சான்றுகள் இருக்கின்றன? சொல்லுங்கள் என்பார். நாங்கள் ஏற்கனவே உணர்ந்து விட்டோம். அதைத்தான் அறிஞர் அண்ணா இந்திய எதிர்ப்பு போராட்டம் 65 நடைபெற்றது. நான் பதைப்பதைப்போடு சொல்கிறேன். மிகப்பெரிய போராட்டம். நூற்றுக்கணக்கான பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். முதலாக தமிழ்நாடு ராணுவத்தை சந்தித்தது. இதோ இருக்கிற சூப்பா ராஜகோபால், அவர் மீசையிலே சுருட்டை வைத்து சுட்டார்கள். அவர் பட்ட தியாக தழும்பு ஏராளமானவர்கள். மாணவர்கள் கொந்தளித்த காரணத்தினால் மத்தியில் இருந்த அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. 67 வெற்றி பெற்றோம். வெற்றி பெற்றவுடன் சில பேருடைய தூண்டுதலினால் மீண்டும் மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கினார்கள். இதெல்லாம் மறைக்க முடியாத ஒன்று, வரலாறு. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியை இல்லாமல் செய்வேன் என்றீர்களே, ஏன் ஒழிக்கவில்லை என்று கேட்டார். வந்து கொஞ்ச நாள் தான் ஆனது. ஆனால் காரணம் சொல்லவில்லை. மாணவர்கள் போராட்டம் நடத்திய இடத்திற்கு ஒரு பக்கம் கலைஞர் போனால், இன்னொரு பக்கம் அண்ணா போனார். கலைஞர் சென்ற இடம் சென்ட்ரல் ரயில் நிலையம், அண்ணா போன இடம் பச்சையப்பன் கல்லூரி. அண்ணா அவர்களிடம் பேசுகிறார், நான் தடுக்க பேசுகிறார். இந்தியை அனுமதித்து விட்டு உங்களை நான் பறிகொடுத்து விட்டு ஆட்சியில் இருக்க நானோ என்னோடு இருப்பவர்களோ தயாராக இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.